தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கடைபிடிக்கும் அணுகுமுறை ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையும் சிதைக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சிக்கும் அளவிற்கு விவகாரம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தங்களது மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 366 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் 6 இடங்களில் காங்கிரஸ் கட்சியினரும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை வாபஸ் பெற்றார். ஆனால் காலாப்பட்டு, ராஜ்பவன், மங்கலம், திருப்புவனை, காரைக்கால் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெறாமல் காலம் தாழ்த்திய நிலையில் தற்போது வேட்புமனு வாபஸ் பெறும் காலமும் நிறைவடைந்துள்ளதால் இந்த 5 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் மனு தாக்கல் செய்தது விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதால் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட நெட்டப்பாக்கம், ஊசூர் தொகுதியில் விசிகாவும் தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பதற்கே பெரும் போராட்டம் இருந்தது. இதையடுத்து தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் இதுவரை முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி கூட்டணியில் பெரும் சிக்கல்களுக்கு காங்கிரஸ் வழிவகுத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு தேர்தல் முடிந்தவுடன் இணைந்து செயல்படலாம், தற்போது நட்பாக போட்டியிடலாம் என கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பீகாரில் நட்பு போட்டி என்று கூறி ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் நேரடியாக மோதியதும் அது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க காரணமாக அமைந்ததையும் நினைவுபடுத்துவதாகவே பார்க்கப்படுகிறது.